நம்ம இன்றைக்கி வந்து சாத்துக்குடியில் ஜூஸ் புளிய போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா வெட்டி வச்சுக்கிடுவோம். சின்ன சின்ன பழமாக தான் இருக்குது. தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம வெட்டி வச்சுருக்கோம். நம்ம வந்து ஜூஸ் புளிவோம். இதை நல்லா வந்து நம்ம புளிஞ்சு சாறு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து புளிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி சாறு வந்திருக்கு. 3 பழத்தில் அது கொஞ்சம் தான் சாறு இருக்குது. கொஞ்சம் லேசாக அப்படி தண்ணி ஊற்றி இதில் உள்ளதை வந்து நம்ம நல்லா இறக்கி விட்டுக்கிறணும். மிக்சி ஜாரில் ஊற்றிக்கிடுவோம். மிக்சி ஜாரை எடுத்து வச்சு அதில் இதை ஊற்றிக்கிறணும். கொஞ்சம் தேவைக்கு இனிப்புக்காக கொஞ்சம் சீனி போட்டுக்கிடுவோம். 2 ஐஸ் கட்டி போட்டுக்கிடுவோம். கூலிங்காக இருக்கிறதுக்காக நம்ம 2 ஐஸ் கட்டி போட்டிருக்கோம். இதை வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 சுற்றி எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து வடிகட்டிக்கிட்டோம்னா இந்த சீனியில் ஏதாவது தூசி இருக்கும், அதை வந்து நமக்கு வந்துடும். ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன், அதை அதில் போட்டு குடிப்போம். ஐஸ்கிரீம் அதில் போட்டு குடித்தோம்னா அப்படி இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து வெயில் நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் கட்டிலாம் சேராது. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். பெரிய ஆளுக்கு இந்த மாதிரி குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் குடிச்சு பாருங்கள். தண்ணி பழம் எல்லாமே குளிர் நேரத்துக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணுமோ, நொங்கு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற போது உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். வெயிலில் நம்ம அலைஞ்சிட்டு வருவோம், தண்ணி தாகமாக இருக்கும். அப்போ நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு சாத்துக்குடியை வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக புழிஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் குடிச்சு பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.